ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். ஸோ எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா IQOO Z6 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா சேலும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,000 15,000 அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 16,000 வச்சுருக்காங்க. இதில் இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் 2,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். HDFC கிரெடிட் கார்டு இல்லாட்டி EMI மூலியமாக வாங்குறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 2,000 கிடைக்கும். அப்படி 2,000 இல்லாட்டி உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டான 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 16 ரேஞ்சு கிட்ட வரும். அப்படி கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உண்மையிலே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், அந்த 14,000 ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். ஓகே, இப்போ அந்த மெயின் ஸ்பெக்குக்கு வருவோம். இப்போ அந்த IQOO Z5 பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். Snapdragon 778 ப்ராசரோட வந்துச்சு. IQOO Z6ன்னு வரும்போது என்னடா அது ஒரு Snapdragon 870 வச்சு லான்ச் பண்ணியிருந்தா ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, Z5 வந்து 778, இதில் வந்து 870 கொடுத்துட்டாங்க. ஒரு 25,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். பட் இவங்க அப்படியே உல்ட்டாவாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டு மிட்ரேஞ்ச் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 695 ப்ராசரை 7 சீரிஸோட கம்பேர் பண்ணி இது வந்து 6 நானோமீட்டர் ப்ராசரு, பவர் எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் Z5 வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து இப்படி செட் பண்ணியிருக்குன்னா இந்த Z6 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது டவுன் கிரேடு தான். ஸோ அதை வச்சு எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அதுக்கு நீ வந்து Z சீரீஸில் வைக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு J சீரீஸு I சீரீஸ்னு கொண்டு வந்தால் கூட மக்களுக்கு குழப்பாமல் இருக்கும். ஓகே, இஜெட்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும், இதுனா ஒரு மிட்ரேஞ்சாக இருக்குன்னு வரும். பட் அதே சீரீஸில் கொண்டு வந்தது தான் எனக்கு பார்த்தீங்கன்னா குழப்பமாகி போச்சு. ஓகே, இப்போ அந்த ஸ்பெக்கை வருவோம். இப்போ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஏதோ பின்னாடி அந்த கேமரா அலைன்மெண்ட்லாம் பார்க்க ஏதோ ரியல்மி ஃபோன் மாதிரியே இருக்குது. நம்ம உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ரியல்மியோட 9 சீரீஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன தான் விவோ, ஓப்போ, ரியல்மி, ஐக்யூ எல்லாம் ஒரே பிராண்டு தான், அதுக்குன்னு கொஞ்சனாச்சும் டிஃப்ரென்ஸ் பண்ண வேணாமாடா, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்றதான் இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓகே, நமக்கு பார்த்து பழகின டிசைன் தான். பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. IQOO Z3லேயும் இப்படி தான் பண்ணாங்க, இப்போ Z6லேயும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அந்த நாச் வந்து ரொம்பவே அவுட் ஆகும். 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிசைனை இன்னும் கொடுத்தா அந்த டிசைனுக்காண்டியே நிறையா பேர் வேறு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நாச்சுன்றது அந்த ஃப்ரேமோடு சேர்ந்து அப்படி முன்னாடி பார்த்திங்கன்னா வரும். அதுக்கு ரவுண்ட் சர்க்கிளில் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பஞ்ச் ஹோல் மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் வாட்டர் ட்ராப் நாச்சிலே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மேஜராக எல்லோரும் அதை நோட்டீஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பா? ஓகேவா. அடுத்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 5.6 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ LCD 120 ஹெர்ட்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் அதிகமாக கொடுத்து ப்ராசரை மிட்ரேஞ்சாக கொடுத்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இல்லை, இப்போ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்னா நம்ம பசங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரதே கேம் விளாண்டா ஸ்மூத்தாக இருக்கும். பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு 90 FPS விளையாடுறது தான் ஆசைப்பட்றாங்க. உண்மையிலே நிறையா பேர் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி, BGMI, அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி அந்த ஸ்மூத்னஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காண்டி பார்க்குறாங்க. நீங்கள் டிஸ்பிளேவை நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டிங்காக கொடுத்துறீங்க, ஆனால் ப்ராசர் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசராக இருக்கும் போது அப்போ நீங்கள் அந்த ஏமாத்துறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ உண்மை அதுதான். என்ன சொல்கிறது, ஒரு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் இப்போ மனுஷனால் வெறும் 24 km/ஸ்பீடில் தான் ஓட முடியும். ஆனால் நீங்கள் விளம்பரப்படுத்தும் போது என்ன சொல்கிறது, 120 km ஸ்பீடில் இவன் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினீங்கன்னா எப்படி? அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு சரியாக எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. பட் இதுதான் மிட்ரேஞ்ச் ப்ராசரில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறது எந்த விதத்துலையும் பிரோஜனம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு AMOLED டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இவங்க LCDயில் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்க்ரோலிங்க்கெலாம் ஸ்மூத்தாக இருக்கும். பட் கேமிங்கில் உங்களால் என்ன தான் திறனாலும் 90 ஹெர்ட்ஸில் கேம் பிளே விளையாட முடியாதுன்பா. இதுதான் உண்மை. அடுத்து பேக்கில் கேமரா ரொம்ப 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி, இதில் OIS எதுவும் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் 2+2 அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர்,
அந்த 14,000 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்கும்போது எனக்கு ஓகேவாப்படுது. பட் நீங்கள் கார்டு இல்லை, ஆஃபர் இல்லை, எனக்கு வந்து ஒரிஜினல் ப்ரைஸுக்கு தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஒரு 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். 18 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி அந்த 5000 mAh பேட்டரி எப்படினாலும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே தாராளமாக ஆகும். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ 65 வாட்ஸ் 120 வாட்ஸ்னு வந்துட்டு திருப்பி நம்ம 18 வாட்ஸ்ன்னு நம்ம ஸ்பெக் சீட்டில் பார்க்கும் போது என்னடா அது 18 வாட்ஸ்ன்னு தோணுது. பட் அந்த 14,000 ரேஞ்சுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அது பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 சிம்மு இல்லாட்டி ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். இதில் 4GB RAM 128GB தான் பேஸ் ரேட். இன்னொன்று 6GB RAM 128, இன்னொன்று 8GB RAM 128. என்னையை பொறுத்த வரைக்கும் 4GB போதும். ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர்னால 4GB போதும். இல்லாட்டி அதிகபட்சமாக 6GB வாங்குங்க. ஏன்னா 8GB போயிடாதீங்க. 8GB போகலாம். எப்போ சொல்லுவேன்னா 8,256 கொடுத்துருந்தாங்கன்னா நான் 8 போங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இவங்க ஸ்டோரேஜை வந்து பேஸாக வச்சுட்டு ரேமை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 4 போதும். அது போக விர்ச்சுவல் ரேம் வேறு கொடுத்துருக்காங்க. 4GB வேரியன்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் 1GBக்கான விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணிக்கலாமா. இதே இது 6GB வந்துட்டிங்கன்னா 2GBக்கான விர்ச்சுவல் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அது வந்து ஒரு சும்மா ஒரு கிமிக் தான். மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு எஃபிஷியன்ஸாலாம் இருக்காது. ஸோ அதனால் இருக்கிறத சொல்லிடுறேன், ஓகேவா. அப்புறம் LPDDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த IP ரேட்டிங்க்கு வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ். லைட்டாக மழை சாரல் போல் தண்ணி போட்டாலும் வேர்வை போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களா, கேம் மோட் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், ஒரு கேஷுவலான கேமிங், மீடியம் கிராஃபிக்ஸில் ஸ்மூத்தில் அந்த மாதிரி வச்சு விளாண்டா ஓகே. அதே மாதிரி நார்மல் டாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் ரன் பண்ணும். யூடியூப் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பேங்க் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நார்மல் யூசேஜுக்கு எல்லாமே கரெக்டாக தான் நண்பா இருக்கும். பெரிய குறை சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G ஃபோனுன்றனால 5G பேண்ட்வித் வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னன்றது எனக்கு சரியாக தெரில. அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடாக எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன், ஓகே நண்பா. ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 14,000 உங்களால் வாங்க முடிஞ்சா ஓகே. நீங்கள் ரெட்மி, ரியல்மியை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் வேணும், பெரிய டிஸ்பிளேவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MIUI பக்கம் போகலாம். பட் உங்கள் முடிவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் IQOO வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த 14,000 பட்ஜெட்டில் வரும்போது. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு எந்த ஒரு சந்தேகனாலும் அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து தரேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போனாலும், அதாவது நைட் டயத்தில் 9 மணிக்கு மேலே எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகே நண்பா. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.